Praise the Lord. Praise the Praise the Lord. Lord. Hallelujah. Hallelujah. வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. Hallelujah. இடது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா. Hallelujah. ரெண்டு கரத்தும் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. ஒரு 2 செகண்ட் எழுந்து நிற்போமா? தாவீதை போல நடனமாடி, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கரவுகளை எழுப்பி கரங்களை தட்டிக்கொண்டு வாஞ்சியோடு அபிஷேகத்தோடு பாடல். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அமர்ந்து கொள்ளுவோம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் 2ஆம் சனிக்கிழமை அன்று பெரியனாகிய அன்னையின் திருத்தலத்தில் அன்னைக்கு நன்றி செலுத்தவும், நமது ஒவ்வொரு மன்றாட்டுக்களை விண்ணப்பங்களையும் தாயினுடைய கரத்தில் சமர்ப்பிக்கவும், இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கு பெற்று இறை ஆசிரை பெறவும் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நமது பாசமிகு திருத்தல அதிபர் தந்தை பெயரால் உங்களை அன்புடனும் பாசத்துடனும் வருக வருக என வரவேற்கின்றோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நவம்பர் மாதம் என்றாலே நமது குடும்பத்திலிருந்து மரித்த மூதாதையர்கள், தாத்தா பாட்டி, பெற்றோர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உற்றார் உறவினர் இவர்களுக்காக நான் நம்முடைய ஜெபங்களையும் உபவாசங்களையும் பொருத்தனைகளையும் ஏறெடுக்கின்ற மாதம்தான் இந்த நவம்பர் மாதம். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அழகாக நாம் செவிமெடுத்தோம். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9 14 வரை. 2 பேரு ஆலயத்திற்கு செல்கின்றார்கள். எதற்காக செல்கின்றார்கள்? எதற்கு செல்கின்றார்கள்? ஜெபிப்பதற்காக செல்லுகின்றார்கள் அல்லவா? சரி, உங்களில் எத்தனை பேர் பைபிள் எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க? கை தூக்கி பார்க்கலாம். திருவிவிலியம் எடுத்து வந்து கை தூக்கி பார்க்கலாம். பின்னாடி சரி, ஒருத்தர் 2 பேர் காமிங்க. நன்றி. சோ அப்ப பிரேயர் என்பது என்னது? சில பேர் சொல்றாங்க,
நாங்கள் அனுதினமும் நாங்கள் திருப்பலியில் பங்கு பெறுகின்றோம், ஜெபமாலை ஜெபிக்கின்றோம், உபவாசம் செய்கின்றோம், சிலுவை பாதை செய்கின்றோம், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுகின்றோம், தவறாமல் எல்லாவித உபவாசங்களும் இருக்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் என்னுடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட மாட்டுகின்றன. தவறாமல் நாங்கள் கோவிலுக்கு சென்றாலும், திருப்பலியில் பங்கு பெற்றாலும், உபவாசம் இருந்தாலும், தான தர்மம் செய்தாலும், சில நேரங்களில் குடும்பத்தில் மன அமைதி இல்லை ஃபாதர் என்று சொல்கின்ற நம்மில் சில பேர் இருக்கின்றோம் இல்லையா? ஏன் நம்முடைய ஜெபங்கள் சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டுகின்றன? இந்த நவம்பர் மாதத்தில் நமது இல்லத்திலிருந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அப்படி என்றால் உண்மையாகவே நமது ஜெபம் கேட்கப்படுகின்றதா இல்லையா என்பதுதான் நமது கேள்வியாக இருக்கின்றது. வசனம் என்ன சொல்லுகின்றது? திருவிவிலியம் நமக்கு என்ன சொல்லுகின்றது? தாழ் திருச்சபையானது நமக்கு என்ன கற்பிக்கின்றது? அப்ப ஜெபம் என்பது என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த நவம்பர் மாதத்தில் 2ஆம் சனிக்கிழமையில் சிறிது நேரத்தில் உங்களோடு ஜெபம் என்பது என்ன என்பதை நாம் சற்று தியானிப்போம். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், உங்கள் தேவைகளை கேட்பதற்கு முன்பாகவே, உங்கள் ஜெபங்களை கேட்பதற்கு முன்பாகவே உங்கள் ஒவ்வொரு தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அப்படி என்றால் என்ன? எனக்கு என்ன வேண்டும் என்பதை, நமக்கு என்ன வேண்டும் என்பதை நம் ஆண்டவர் அறிந்து தெரிந்திருக்கின்றார். நமக்கு என்ன வேண்டும் என்பதை, நம் தேவை நமக்கு எப்படி என்று தெரிவதற்கு முன்பாகவே அவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் புனித ஜான் மரிய வியானி அவர்கள் அழகாக ஜெபத்தை பற்றி ஒரு சென்டென்ஸ் சொல்லுகின்றார்கள். ஜெபம் என்பது என்னவென்றால், தமது தோட்டத்தில் ஒரு விவசாயி இருக்கின்றார். அந்த விவசாயி பார்த்து ஜான் மரிய வியானி கேட்கின்றார்கள், தினமும் கோயிலுக்கு செல்கின்றாய், நீ ஜெபம் செய்கின்றாய், ஜெபத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னும் பொழுது அந்த விவசாயி சொல்கின்றார், தந்தையே, நான் ஆலயத்திற்கு சென்று முழந்தால் படியிட்டோ அல்லது அமர்ந்தோ நான் ஆண்டவரை பார்க்கின்றேன். ஆண்டவர் என்னை பார்க்கின்றார். நான் 2 பேரும் பேசுறது இல்ல. விவசாயி அழகா சொல்லுகின்றார், நான் ஆண்டவரை பார்க்கின்றேன், ஆண்டவர் என்னை பார்க்கின்றார். அவ்வளவுதான். அப்படி என்றால் என்ன? 2 உள்ளங்களும், தெய்வீக உள்ளமும் பாவியாகிய என் உள்ளமும் பேசுகின்றன. அதுக்கு பேர் தான் ஜெபம், அன்புமிக்க சகோதர சகோதரி. மற்றும் யோபு புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 22 உமது மனம் விரும்புவதை நீ என்னிடம் கேளு, அல்லது நீ நினைப்பது கைகூடும். அதான் அதுக்கு பேர் தான் ஜெபம். நீ என்ன நினைக்கின்றாயோ, ஆண்டுடைய திருசன்னையிலிருந்து நீ எதை நினைக்கின்றாயோ அதை நீ பெற்றுக் கொள்வாய். அதற்கு பேர் தான் ஜெபம். இது இறை வார்த்தை காங்கிரீட்டா சொல்லுகிறது. அவ்வாறே திருப்பாடல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், உமது மனம் விரும்புவது என்னிடம் கேளு, அதை உமக்கு நிறைவேற்றுவேன். திருப்பாடல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம், உன் உள்ளத்து விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார், உன் திட்டங்கள் அத்தனையும் அவர் பூர்த்தி செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது ஜெபத்தை பத்தி. அவ்வாறே திருப்பாடல் 22, 21, 22 வசனம் சொல்லுகிறது, தாவீது அரசர் உள்ளம் விரும்பியதை அவர் நிறைவேற்றினார். தாவீது அரசர் எது வாய்விட்டு கேட்டாரோ அத்தனையும் ஆண்டவர் அதை நிறைவேற்றினார் என்று வசனம் சொல்லுகிறது. அவ்வாறு திருப்பாடல் 138:8 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என் தேவைகள் அத்தனையும் நன்றாக அறிந்திருக்கின்றார், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று திருப்பாடல் ஆசிரியர் 138:8 சொல்லுகிறது. ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. அவரே மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7 இறை வசனம், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். யாரெல்லாம் தேடுகின்றார்களோ அவர் கண்டடைகின்றார்கள், யாரெல்லாம் தட்டுகின்றார்களோ அவருக்கு திறக்கப்படுகின்றன, யாரெல்லாம் தேடுகின்றார்களோ அதை காணுகின்றார். இதுக்கு பேர் தான் ஜெபம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே. அப்ப ஜெபம் என்பது என்னது? இதான் இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது. அவ்வாறே
மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20வது இறைவசனம், உமது உள்ளத்தில் கடுகளவு விசுவாசம் இருந்தால், உமது மனதில் கடுகளவு நம்பிக்கை இருந்தால், இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் அது அவ்வாறே நிகழும். மீண்டும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், விசுவாசத்தினால் நீ எவையற்றையெல்லாம் கேட்பீரோ அதனை பெற்றுக்கொள்வாய், உம்மால் முடியாதது எதுவுமே இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அவ்வாறு யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 7 15:7 சொல்லு. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னுள்ளம், ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் என்னுள்ளம் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி என்றால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை நமது உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னுள்ளம் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதையெல்லாம் விரும்பி கேட்கின்றீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதான் இறைவசனம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 13, 14, நீங்கள் என் பெயரால் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அதை நான் தருவேன் என்று வசனம் சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 16, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், ஆகையால் நீங்கள் என் பெயரால் எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அதை தந்தை உங்களுக்கு தருவார் என்று வசனம் சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 23, நீங்கள் என் பெயரால் சந்தேகம் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எதையெல்லாம் கேட்கின்றீர்களோ அவற்றை தந்தை அருள்வார் என்று வசனம் சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 24, இதுவரை நீங்கள் எதையும் என் பெயரால் கேட்கவில்லை. வசனம் இதுதான். யோவான் 16:24, இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்று வசனம் சொல்லுகிற அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கொலோசியர் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், என் ஆண்டவர் தமது ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு இயேசு கிறிஸ்து வழியாக என் தேவைகள் அத்தனையும் நிறைவு செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. அவ்வாறு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என் தேவைகள் அத்தனையும் நிறைவு செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. அவ்வாறு முதல் யோவான் 5ஆம் அதிகாரம் 14, முதல் யோவான் 5ஆம் அதிகாரம் 14, நாம் எதை கேட்கின்றோமோ அதை விண்ணக தந்தையின் திருவுலத்திற்கு ஏற்றவையா அமைந்தால் அதை ஆண்டவர் நமக்கு அருள்வார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதே போல இறைவசம் ஜெபத்தை பத்தி நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிற அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆனால் நாம் யார் பெயரால் கேட்கின்றோம் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஆகையால் நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். இன்றைய நற்செய்தியுடைய மைய கருத்தாக ஜெபத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். 2 பேர் ஜெபம் செய்ய வருகின்றார்கள். ஒருவர் யாரு? பரிசேயர், மற்றொருவர் ஆயக்காரர் அல்லது வரி தண்டுபவர். 2 பேரு ஆலயத்துக்கு வருகின்றார்கள். எதற்கு வருகின்றார்கள்? ஜெபம் செய்ய வருகின்றார்கள். இந்த 2 பேரும், பரிசேயர் என்பவர் யார், இந்த வரி தண்டுபவர் யார் என்று பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், வரி தண்டுபவர் தங்களை புனிதர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். இந்த பரிசேயர்கள் தம்மை நேர்மையாளர் என்று சொல்லிக் கொள்கின்றார்கள். இந்த பரிசேயர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார் என்று தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கின்றார்கள். இந்த பரிசேயர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் தம்மை முதன்மைப்படுத்திக் கொள்கின்றவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். இப்ப இந்த வரி தண்டுபவர்கள் யாரு? இவர்களும் யூத மதத்தை சார்ந்தவர்கள் தான். ஆனால் உரோம ஆட்சிக்கு என்ன செய்கிறார்கள்? வரி வசூலிப்பவர்கள். அதனால இந்த யூத சமுதாயம் இந்த வரி தண்டுவர் என்ன நினைக்கிறாங்க? சற்று தாழ்ந்தவர்கள், சமுதாயத்தில் சற்று தாழ்ந்தவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருந்த இனம்தான் இந்த வரி தண்டுபவர்கள். ஆனாலும் பரிசேயர்களும் அல்லது வரி தண்டுபவர்களும் யூத மதத்தை சார்ந்தவர்கள் தான். இப்ப 2 பேரும் ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஏன் சொல்ல வர அப்படின்னா, நாமும் தான் தினமும் ஆலயத்தில் வருகிறோம், திருப்பலியில் பங்கு பெறுகின்றோம். சில நேரங்களில் நமது ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்பதுதான் ஒரு கேள்வி. ஆகையால் இந்த பரிசேயனுடைய ஜெபம் என்ன? சொல்லுங்க, அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு? சொல்லுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சத்தமே வரலையே. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப நேரம் நிக்க முடியல, நான் தேங்கி வந்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். கை தூக்கி பிரைஸ் தி லார்ட். இப்போ சொல்லுங்க, பரிசேயனுடைய ஜெபம் என்ன? அவர் சொல்லுகின்றார், ஆலயத்திற்கு உள்ளே வந்து பரிசேயர் இவ்வாறு ஜெபம் செய்கின்றார். ஆண்டவரே, எனது வாழ்க்கையில் அனைத்து கட்டளைகளும் நான் கடைபிடித்து வருகின்றேன். அவ்வாறே வாரத்திற்கு 2 முறை நான் உபவாசம் இருக்கின்றேன். எனது வருமானத்தில் 10ல் 1 பங்கை தசமபாகம் நான் என்ன செய்கிறேன்? ஏழை எளியோருக்கு கொடுக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த முதன்மை என்ன சொல்கின்றார்? நான் இந்த ஆயக்காரரை போல அல்ல, அல்லது இந்த வரி தண்டுபரை போல இல்லாம இருந்ததினால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுகின்றார். நல்லா கவனிங்க, இந்த ஆயக்காரரை போல நான் அல்ல, அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவன் யாரு? இந்த வரி தண்டுபவர் யாரு? ஒரு கொள்ளையரை போல இல்லாமல் இருந்ததினால், ஒரு விபச்சாரம் செய்கின்ற போல இல்லாததினால், அல்லது ஒரு தகாத வாழ்வு வாழுகின்றவனா இல்லாத இருப்பதினால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் நேர்மை அற்றவனாய் இல்லாததனால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று இந்த பரிசேயர் தன்னுடைய ஜெபங்களை முன்வைக்கின்றான். அப்படி என்றால் என்ன? அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஒன்று இன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நாம் எதற்கு ஆலயத்திற்கு வருகின்றோம்? எனது வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அருள் அடையாளங்களுக்கு நன்றி செலுத்தவும், எனது வாழ்வில் அல்லது நமது வாழ்வில் நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட அபிஷேகங்களை விட, நமது வாழ்வில் நாம் கேட்டு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை விட, ஆண்டவரிடத்தில், அன்னை கன்னிமரியிடத்தில் கேட்காமல் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் நமது வாழ்க்கையில் ஏராளம். அதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் கணவருக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை தந்தமைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் மனைவியாருக்கும் பிள்ளைகளுக்கு நோய் நொடி இல்லாமல் நீ பாதுகாத்து தந்தமைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். என் குடும்பத்தில் ஏராளமான பொருளாதார ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பல வருடங்களாக என் மகளுக்கும் திருமணம் ஆகாமல் இருந்ததனால் அந்த திருமண தடையை நீக்கி அந்த அருட்சாதனத்தை பொழிந்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பல வருடங்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து என் மகளுக்கும் மருமகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை தந்தமைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நன்றாக படிக்கின்றார்கள், நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்கின்றார்கள், அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். புதியதொரு வீடு கட்டினேன், நன்றி செலுத்துகிறேன். என் குடும்பத்தில் சமாதானம் இருக்கின்றது, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்கு வந்து நமது வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த எல்லா அருள் அடையாளங்களுக்கும், நன்மைகளுக்கும், அபிஷேகங்களுக்கும் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17 11-19. ஆண்டவரே இயேசுவே, அந்த 10 தொழுநோயாளர், ஆண்டவரே இயேசுவே தாவீதின் மகனே, எங்கள் மீது மனம் இறங்கி அருளும் என்று ஜெபித்தார்கள். ஆண்டவர் என்ன கேள்வி கேட்டார்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, மீண்டும் நாங்கள் சுகம் பெற வேண்டும், அது நீர் விரும்பினால் நிகழும் என்று அந்த 10 தொழுநோயாளர்கள் ஜெபத்தை முன்மொழிந்தார்கள். உடனே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், குருக்களிடம் நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார். அந்த 10 பேருடைய தொழுநோய் நீங்கிவிட்டது. ஒருவன் மாத்திரம்தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு ஆண்டவருக்கு முன்பாக வந்து, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னான். அப்படி என்றால் என்ன? நமது வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அருள் அடையாளங்களுக்கும் நன்மைகளுக்கும் நன்றி சொல்லத்தான் நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம், நன்றி சொல்லத்தான் நாம் வந்திருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆனால் இன்றைய நற்செய்தியினுடைய வசனத்தின்படி இந்த பரிசேயர் என்ன சொல்கின்றார்? ஆண்டவரே, நான் அந்த வரி தண்டுபவரை போல இல்லாமல் இருப்பதற்காக
நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கின்றேன். பரிசேயர் என்பவன் என்ன செய்கின்றான்? சமுதாயத்தில் நீ உயர்ந்தவனா கூட இரு, நீ செல்வந்தா கூட இரு, மதிப்பு மிக்கவரா இரு, சமுதாயத்தில் மாண்பு மிக்கவனா கூட இரு, உமது இல்லத்தில் 1000 பேரு கூட வேலை செய்யட்டும், ஏராளமான உமது செல்வங்கள் இருக்கட்டும், ஆயினும் மற்றவனுடைய பாவத்தை நீர் எடுத்துரைப்பதற்கு உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள்? மத்தேயு அதிகாரம் 7:1 மற்றவர்கள் குற்றவாளிகள் என நீ தீர்ப்பளிக்காதீர், மற்றவன் பாவி என்று நீர் சொல்லாதீர், மற்றவன் தாறுமாறாக வாழ்கிறான் என்று அதை நீ சொல்லாத, மற்றவன் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டு நீ சொல்லாத. ஆனால் இந்த பரிசேயன் என்ன சொல்கின்றான்? அந்த வரி தண்டுபவரை போல நான் விபச்சாரம் செய்யாமல் இருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றேன், அந்த வரி தண்டுபவரை போல நான் நேர்மை இல்லாமல் இருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றேன், அந்த வரி தண்டுபவரை போல விசுவாசம் இல்லாமல் இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார்? இந்த பரிசேயரை பார்த்து என்ன சொல்கின்றார்? லூக்கா நற்செய்தி 18:14 யாரெல்லாம் தம்மைத்தானே உயர்த்துகின்றார்களோ அவர்கள் தாழ்த்த பெறுவார்கள். அப்ப பரிசேயர் என்ன செய்கிறான்? தன்னைத்தானே உயர்த்துகின்றான். இதுதான், அதனாலதான் அவனுடைய ஜபங்கள் ஏறெடுக்கப்படவில்லை. நம் ஆலயத்திற்கு வரும் பொழுது யார் எப்படி வந்தா நமக்கு என்ன? நாம் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கின்றோம், ஆண்டவரோடு பேச வந்திருக்கின்றோம், ஆண்டவரோடு உறவாட வந்திருக்கின்றோம். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை மையப்படுத்தி ஆண்டவர் அந்த வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகள் அற்புதங்களுக்கு நன்றி சொல்வதற்குத்தான் நாம் கடமைப்பட்டு ஆலயத்திற்கு வருகின்றோம் என்றால், மற்றவர்களை புறம் கூறுவதற்காக, மற்றவருடைய பாவங்களை எடுத்துரைப்பதற்காக, இவன் சமுதாயத்தில் இப்படிப்பட்டவன், இவன் சமுதாயத்தில் அப்படிப்பட்டவன் என்று சொல்வதற்காக நாம் வரவில்லை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அவ்வாறு இந்த வரி தண்டுபவர் என்ன செய்கின்றார்? ஆலயத்திற்கு வருகின்றார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. எதை நான் தருவேன் இறைவா? ஆண்டவரே, நான் எதை தருவேன்? எதை நான் தருவேன் இறைவா? மத்தேயு நற்செய்தி 28:20 இதோ இந்த உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, நான் எதை தருவேன்? யோவான் 14:18 நான் உம்மை ஒருபொழுதும் திக்கற்றவனாக விடமாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, நான் எதை தருவேன்? மத்தேயு 11:28 சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்போர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, நான் அவருக்கு எதை தர முடியும்? யோவான் 14:1 நீ உள்ளம் கலங்க வேண்டாம், நீ மருள வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை வை, என் மீது நம்பிக்கை கொள் என்று சொன்ன ஆண்டவருக்கு நாம் எதை தருவோம்? யோவான் 14:19 நான் எவ்வாறு வாழ்கின்றேனே அவ்வாறு நீங்களும் வாழ்வீர்கள், நம்பிக்கை கொள் என்று சொன்னாரே நம் ஆண்டவர். அவருக்கு நாம் எதை தர முடியும்? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 22:32 மத்தேயு 22:32 நாம் வழிபடுகின்ற கடவுள் அவர் அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள், அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வாழ்வோரின் கடவுளாய் இருக்கின்றார். நான் வாழ்வது போல நீங்களும் வாழ்வீர்கள் என்று சொன்ன நமது அன்பு ஆண்டவருக்கு நாம் எதை தருவோம்? எதை நாம் தருவேன் இறைவா? என்னை தந்த போது உமக்கது ஈடாகுமா? உமக்கது ஈடாகுமா? எது வேண்டும், எது வேண்டும்,
அல்லேலூயா. சத்தமே வரல. அல்லேலூயா. வரி தண்டுபவர் ஆலயத்திற்கு முன்பாக அமர்ந்து நின்று கொண்டு ஆலயத்திற்கு உள்ளே கூட வர துணியாமல் இவ்வாறு ஜெபிக்கின்றார். ஒரு பக்கம் பரிசருடைய ஜெபத்தை பார்த்தோம், மற்றொரு புறம் இந்த வரி தண்டு ஆயக்காரர் அல்லது வரி தண்டுடைய ஜெபத்தை பார்க்கின்றோம். இந்த வரி தண்டுபவர் ஆலயத்திற்கு உள்ளே கூட வர முடியாமல் வெளியே நின்று கொண்டு வசனம் பாரு சொல்லுகிறது, வானத்தை கூட அண்ணார்ந்து பார்க்க முடியாமல் வரி தண்டுபவர் வானத்தை கூட அண்ணார்ந்து பார்க்க முடியாமல் தமது மார்பில் அடித்துக் கொண்டு, ஆண்டவரே நான் இறங்கத்தக்கவன், ஆண்டவரே நான் ஒரு பாவி, என் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே என்று தன்னைத்தானே தாழ்த்தினான். இதுக்கு பேருதான் ஜெபம். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், ஆண்டவரே அவ்வாறுதான் அந்த நூற்றாவது தலைவன் மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 5-13 வரைக்கும், ஆண்டவரே நீர் எனது இல்லத்தில் எழுந்துள்ளவர் நான் தகுதியற்றவன், ஆயினும் ஒரு வார்த்தை சொல்லு என்று சொன்னான். அதைத்தான் இந்த வரி தண்டுவர் சொல்லுகின்றார். ஆண்டவரே நான் உமது இல்லத்தில் எழுந்தருளிவர் நான் தகுதியற்றவன், நான் இறங்கத்தக்கவன், நான் பாவி என்று சொன்னான். அவ்வாறேதான் லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 5-8 வரைக்கும் பேதுரு சொல்லுகின்றார், ஆண்டவரே நான் பெரும் பாவி, ஆண்டவரே என்னை விட்டு அகன்று போ என்று சொன்னார். உடனே ஆண்டவர் சொல்கின்றார், நீ இதுவரைக்கும் மீன்தான் பிடித்து கொண்டிருந்தார், இன்றிலிருந்து நான் உம்மை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று தன்னைத்தானே தாழ்த்தினான். தாட்சி. அன்புமிக்க சகோதர சகோதரிகள், இதைத்தான் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 14 இந்த ஆயக்காரர் வரி தண்டுவர் தன்னைத்தானே தாழ்த்துகின்றார், அதனால்தான் அவர் உயர்த்த பெறுகின்றார். ஆகையால் இந்த நற்செய்தியுடைய மைய கருத்து என்னவென்றால், பரிசேயர் எப்படி வருகின்றார், தன்னை நேர்மையாளர் என்று காட்டிக் கொள்கின்றார். அவ்வாறு இந்த வரி தண்டுபவர் யார், தன் பாவி என்கின்ற நிலைமையை உணர்ந்து கொள்ளுகின்றார். இதில் விஷயம் என்னவென்றால், தான் புனிதர் என்றும் நேர்மையாளர் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே வந்த பரிசேயர் பாவியாக வீடு திரும்புகின்றார். இது புரிகிறதா? புனிதனாக வந்த பரிசேயர் பாவியாக வீடு திரும்புகின்றார். பாவியாக வந்த வரி தண்டுபவர், பாவியாக இருந்து ஆலயத்திற்கு வந்த வரி தண்டுபவர் ஒரு புனிதனாக வீடு திரும்புகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், நீங்களும் நானும் இன்று பெரியநாயகி அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம். நாம் எந்த வகையை சார்ந்தவர்கள்? பரிசேயனுடைய இனத்தை சார்ந்தவர்களா அல்லது மற்றொரு வரித்தண்டோரை போல நாம் சார்ந்தவர்களா? அப்படி என்றால் நமது ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு தாட்சி வேண்டும். இதைத்தான் புனித மரிய வியானி மாத்திரமல்ல, தந்தை பாதிரிப்பே கூட அப்படிதான் சொல்லுகின்றார்கள். பண்புகளிலே ஒரு உயர்ந்த பண்பு எதுவென்றால் தாட்சி. அன்புமிக்க சகோதர சகோதரிகள், எங்கெல்லாம் எந்த உள்ளத்தில் தாட்சி குடிகொண்டிருக்கிறதோ அங்கே ஆண்டருடைய வல்லமையும் அபிஷேகமும் நமது உள்ளத்திலும் கடந்து வருவோம். ஆகையால் அப்ப எனது ஜெபம் கேட்கப்படாததற்கு காரணம் யாரு? நமக்கு நாம தான் காரணம். அவ்வாறே யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் அழகாக சொல்லுகிறது. யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஏன் நமது ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால், நீங்கள் உலக சிந்தனையோடு கேட்கின்றீர்கள், தீய எண்ணத்தோடு கேட்கின்றீர்கள், அதனால தான் உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை. யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் சுயநலத்தோடு உங்கள் வேண்டுதலை வைக்கின்றீர்கள், தீய நாட்டத்தோடு உங்களுடைய வேண்டுதலை வைக்கின்றீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே நீங்கள் வேண்டுதல் செய்கின்றீர்கள், அதனாலதான் கடவுள் உங்கள் ஜபங்களை ஏற்பதில்லை. புரிகிறதா? அப்ப என்னுடைய ஜபங்கள் எடுக்கப்படாததற்கு காரணம் என்ன? எனது மன்றாட்டுகளுக்கு ஜபங்களுக்கும் விடை வராததற்கு காரணம் என்ன?
காரணம் ஆண்டவர் அல்ல, காரணம் மாதா அல்ல, காரணம் என்னில் இருக்கின்ற தாட்சி, விசுவாசம், ஜபம்தான். அப்ப நாம் ஜபம் செய்தாலும் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் இருப்பதற்கு நம்மில் சில தடைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. சாட்சி, விசுவாசம் இவையெல்லாம் கடைபிடிக்கும் பொழுது நம்மில் இருக்கின்ற பாவ கட்டுகள், சாபங்கள் ஒவ்வொரு அழுற்றாதன் வழியாக அதை நாம் கிளியர் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை அவரிடம் ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து வல்லமையோடும் ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வாஞ்சியோடும் நம் வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஜபங்களும் நம் எந்த வேண்டுதல்களும் மன்றாட்டத்தோடு அன்னை நோக்கி வந்திருக்கின்றோமோ, அன்னையுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கிறோமோ, அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று நாம் தொடர்ந்து குறிப்போம். ஆமென்.